ஒரு ஹெல்தியான கப் கேக் தான் ரெடி பண்ணேன். சுகர், ஜாகரி, மைதா, எக் எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு ஹெல்தி கப் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப்பு வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. அதில் அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் 2 வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பால் ஊற்றணும் இல்லையா, அது கூட வந்து 1 கப்பு கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் ஊற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் நாட்டு தேன் அது இருந்துச்சு. ஸோ அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 2 சேர்ந்தது ஒரு அரை ஸ்பூன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் வந்து சினாமின் பவுடர் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரான்பெரிஸ் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், வீட்டில் ரெடி பண்ண நெய் இருந்துச்சு. ஸோ அந்த கீயையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கப் கேக் ஊற்றுற ட்ரே இருக்கு இல்லையா, அதில் நம்ம ரெடி பண்ண மிக்ஸை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து ஓடிஜி வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ டாப்பிங்ஸை வந்து பனானாவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மேலே வந்து டாப்பிங்ஸாக வச்சுக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரேயை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கப் கேக் வந்து பேக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது, ஆனால் ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.